இப்போ வந்து என்ன அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா வந்து இது பச்சரிசி மாவு இருக்குல்ல, அந்த அபிஷேகம் பண்ணுறாங்க. மாவு அபிஷேகம் பண்ணுறாங்க. 3 செம்பு ஊற்றுவாங்க ஏன்னா இவருக்கு தான் பிரதோஷ நாள் வந்து ரொம்ப நல்லா அபிஷேகம் பண்ணணும்னு குளிர பண்ணிக்கிருந்தாங்க. உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக பண்ணாங்க. அப்படியே கண்ணு வச்சு முழிச்சு பார்க்குற மணிக்கே இருந்துச்சுங்க. அந்த அபிஷேகம் ஒன்று ஒன்று பார்க்க அந்த கண்ணு பல இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அபிஷேகத்தை நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிம்போம்ல, அப்படி இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப கூட்டம் கிடையாது, ஆனால் இருந்தாங்க. இவர் பண்ணி முடித்தோடனே அவருக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே 2 பேர்த்துக்கு எதுக்க நடந்தது. அப்பாவும் வந்து ரொம்ப அழகாக அந்த அபிஷேகம் பண்ண அழகாக இருந்தார். அங்கிட்ட அம்மாவுக்கும் பண்ணாங்க. அப்புறம் வந்து திருமஞ்சன பொடி, மஞ்சப்பொடி, சந்தனம், பால், பன்னீர் பாட்டிலு, தேன் எல்லாமே வச்சுருந்தாங்க. மாலை, அப்புறம் வந்து அருகம்புல் மாலை எல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு அபிஷேகத்துக்கு பின்னாடி இப்போ வந்து திருமஞ்சன பொடி சரியா. அப்போ ஒரு அபிஷேகத்துக்கும் பின்னாடியும் இப்போ திருமஞ்சன பொடி செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தண்ணி, அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிருக்காங்க. நல்லா கழுவி தேய்ச்சி மறுபடியும் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2வது பால் அபிஷேகம்னா அதுக்கு நல்லா தேய்ச்சி செஞ்சு தண்ணி ஊற்றிட்டு தான் அடுத்த அபிஷேகமே நடக்குங்க. இப்போ வந்து சந்தனம் நினைக்கேன், இல்லை அதே ஆமாம் சந்தனம் தான். ரைட்டா. திருமஞ்சன பொடி, சந்தனம், பால், மாவு எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து சந்தனத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. வச்சுட்டு தான் தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்க. நான் அதை கூட கட் பண்ணிட்டேன், ஏன் பெரிய வீடியோவை போயிடும் சொல்லி நான் கட் பண்ணேன். அப்படி பண்ணியே இது 7 இதுக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டாங்களா. தண்ணி ஊற்றி இது பண்ணோடனையும் இப்போ தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகத்துக்கு பிறகு தண்ணி ஊற்றலை. ஏன்னா தேன் அபிஷேகம் பிறகு தண்ணி ஊற்றாமல் பாலை ஊற்றணும் அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள் பால் ஊற்றுவாங்க. அடுத்து அவருக்கு அப்படியே மறுபடியும் ஒரு தீபாரணை காமிச்சிட்டு ஒரு இதுக்கும் இந்த அப்படியே பாலை ஊற்றிட்டாங்க பாருங்கள். பாலை ஊற்றி அப்படியே தேய்ப்பாங்க. அப்படியே அதுக்கடுத்து தான் தண்ணி வரும். தேன் ஊற்றின பிறகு பால் தான் ஊற்றணுமா, தண்ணி ஊற்றக்கூடாதான். அதனால் வந்து அதை ஊற்றி அப்படியே இது பண்ணுவாங்களா. அப்படியே நல்லா அழகாக அபிஷேகம் பண்ணும்போது அவர் கண்ணு உங்களுக்கு தெரியுதான் தெரியல, அப்படியே ஷைனிங் அடிக்குங்க. ஆள் முடிச்சிருக்க மாணிக்கு அந்த வீடியோவில் தெரியும். எனக்கு அப்படி தெரிஞ்சு, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வந்து அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அதை பிரதோஷத்தில் வந்து நந்தி வந்து ரொம்ப ஒரு வைப்ரேஷனோடு இருப்பாரும்பாங்க. அது கண்டிப்பாக அது உண்மைதாங்க. நீங்கள் மறக்காமல் போய் ஒரு தடவை பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கோயில்னால நான் போய் பார்த்தேன். பிரதோஷம், சனி பிரதோஷம் தன்னைக்கு போயிருந்தேன். சனிக்கிழமை வந்துருந்தது. அந்த பண்ணுறாங்க பாருங்கள், பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணிவிட்டு அவருக்கு நெத்தியில் அந்த அந்த சந்தன குங்குமம் வச்சுட்டு தான் ஒரு தீபாரணை காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அவருக்கு அந்த நடக்குதுங்க. என் அப்பாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். அப்புறம் பாருங்கள் தயிர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் ஐயா நந்தி ஐயா அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அதில் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அழகாக இருந்துச்சுங்க. அவங்க ஒரு வார்த்தைக்கும் ஒரு பாட்டு இப்படியே தான் பாடினாங்க. ஆனால் இடையில அந்த ஒரு வரி வரும், அது நான் வந்து அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா துணூர் அபிஷேகம், அவருக்கு உகந்ததே என்ன அபிஷேகம்? துணூர் அபிஷேகம். துணூர் அபிஷேகத்தை போகும்போது நந்தி பக்கம் போகாமல் நான் வந்து சிவன் பக்கத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவ்வளோ ஒரு அழகுங்க. அந்த சொல்லுவோம்ல, அவருக்கு உகந்ததே துணூர் அபிஷேகம் தான். அந்த துணூர் அபிஷேகத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி வரும் பாருங்க. அவ்வளோ ஒரு இவரையும் பார்ப்பேன். இவருக்கு அதுலேருந்து அவர் மேலேருந்து அப்படியே அந்த துணூர் எடுத்து தான் நம்ம பூசி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு தாளில் கொடுத்து இது எல்லாத்தையும் பூசிக்கோங்க அப்படி அவருக்கு அபிஷேகம் பண்ணது அப்படின்னு. அபிஷேகம் பண்ணும்போது பாலும் துண்டாக எடுத்து வச்சுட்டாங்க அந்த இருக்கவங்க. இந்த அவர் நெத்தியிலேருந்து எடுத்து எல்லாரும் துணூர் எடுத்து பூசிக்கோங்க. இந்த அதிசயம்லாம் எங்கே நடக்குது? அப்புறம் சொர்ணாபிஷேகம் நடந்தது. அதில் என்ன செஞ்சாங்கன்னா தண்ணி நிறையா வச்சு அதில் காசு போடுங்க அப்படின்னாங்க. எல்லோரும் காசு போட்டு அழகாக ஒரு காசு எடுத்து அவங்களுக்கு மேலே பண்ணணும். அப்படியே தண்ணி ஊற்றுறாங்களா, அந்த ஓட்டையாக இருக்கணும், அது என்ன தட்டுன்னு தெரியாது. அதில் தண்ணி ஊற்றும் போது அவங்க மேலே தண்ணி விழுந்துச்சு. அது ஒரு அழகாக இருந்தது. அப்போ அந்த காசு பார்த்திங்கன்னா சொட்டுன்னு வந்து விழுந்துச்சுங்க கீழே. அப்படியே நல்லா இருந்தது. ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சொர்ணாபிஷேகம் எடுத்ததுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு அப்படியே எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டிடுறாங்க தண்ணி ஊற்றி. அப்புறம் ஒரு தீபாரணை கட்டுவாங்க. அதெல்லாம் எடுத்து நான் கட் பண்ணி வீடியோ எடுத்தேன். ஃபுல் வீடியோ நான் லாங்காக போய் கட் ஆகிடுச்சு நல்லாவே.
அடுத்து வந்து அந்த சொர்ணாபிஷேகம் சொன்னேன்ல, காசு வச்சுட்டு மறுபடியும் நிறைய ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கிட்டு வந்து அம்மா குங்குமம் அபிஷேகம் நடந்தது. அந்த அதை இவருக்கு துணுன்னா அவங்களுக்கு குங்குமம் தானே, அம்மாவுக்கு அந்த அபிஷேகத்தை எடுக்கலை, அம்மாவை எடுக்கலை, அப்பா மட்டும் எடுத்தேன் பாருங்கள். அப்புறம் வந்து இதை காமிச்சிட்டு மேலே வெளியே அவருக்கும் காமிச்சாங்க. அப்புறம் மறுபடியும் நல்லா பன்னீர் அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் ஊற்றி கொடுத்தா, இவருக்கும் பன்னீர் அபிஷேகம் நடந்துச்சு, அவருக்கும் பன்னீர் அபிஷேகம் நடந்துச்சு. அப்புறம் அவங்க ஊற்றிட்டு தொளிக்க ஆரம்பிச்சாங்க, ஊற்றி முடிச்சுட்டு தொளிக்க ஆரம்பித்தாங்க எல்லாத்தையும். பன்னீர் வாடை எல்லாருமே அடிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊற்றிக்கு இருக்காங்க பாருங்கள், எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா திரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயங்களும் திரை போட்டுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம திரை போட்டதுக்கப்புறம் வந்து வில்வேலை பூங்க வந்துட்டோம். அலங்காரம் பண்ணுறதுக்கு எப்படினாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லி வில்வேலை சிவன் கோயிலுக்கு பின்னாடியே இருக்கா, வில்வேலை பிடுங்க வந்துட்டோம். அப்போ பாப்பா வீடியோ எடுத்துக்கிருந்தா. அப்புறம் அவளை பார்த்தோன்னே வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு இருப்பா. வில்வேலை பிடிங்காச்சு, சாமிக்கு கொடுத்தாச்சு. சாமிக்கு கொடுக்கணும். அப்புறம் அலங்காரம் முடிஞ்சோடனே சாமி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். முதல் நந்தி தேவர், ரெண்டாவது வந்து சிவனப்பா எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். சொர்ணாபிஷேகம் பண்ணால் அவங்க காசு வச்சு, அதுவும் அழகாக இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் விட ஹைலைட் வந்து துணூர் அபிஷேகம் தாங்க. துணூரில் பண்ணும்போது அவர் ஒரு அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் வந்து சாமிக்கு சுற்றி எல்லாத்தையும் வந்து படையல், அந்த சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அந்த டயம் இருந்துச்சுல, அதனால் படையல் போட்டு பொங்கலும் புளியோதரையும் வச்சுருந்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே பொங்கல் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தெரிந்த பாருங்கள், இப்போ பெருமாளுக்கு அடுத்து பெருமாள் சுற்றி இருக்கார். பெருமாளும் லட்சுமி இருக்காங்க இன்றைக்கி அங்கே கொடுத்துக்கிருக்காங்க. அவ்வளோ சாப்பாடு அங்கே வச்சுட்டு சாமியை இது பண்ணிவிட்டு அப்புறம் அவர் சுற்றுறது அப்படி சுற்றி வரும். சுற்றி ஃபுல்லாக சாமி தான் இருக்கும். முருகர் இருப்பார், தட்சிணாமூர்த்தி எல்லாருமே இருக்காங்க அங்கே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக பிரதோஷத்துக்கு சாமியை போய் கும்பிட்டுட்டு வாங்க. மன நிம்மதி, மன அமைதி, ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு வர்றது தெரியும்.